இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மிஸ்டர் கேபி, அண்ணா, இதுல அப்பாவோட தப்பு எதுவும் இல்லண்ணா. ஏதோ அவரோட திருப்திக்காக என்னதான் கொடுத்துட்டு வர சொன்னாரு. நான் தான் அவரை கூட்டு வந்தேன். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். மாமா ஒரு நிமிஷம் இருங்க மாமா. கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. அவரு பூர்ணி கல்யாணத்துல நின்னாதான் நம்ம குடும்பத்துக்கே ஒரு மரியாதைன்னு சொன்னேன். மறந்துட்டீங்களா? இந்த பெரிய மனுஷனால எனக்கு கிடைக்க போற மரியாதை தேவையே கிடையாது. இப்ப ககன், தயவு செஞ்சு கோவப்படாத. உன்னோட அப்பா இந்த கல்யாணத்துல இருப்பான்னு நான் தான் சொன்னேன்ல. நீங்க சொன்னீங்க, நான் சரி வேண்டான்னு ஏதாவது பதில் சொன்னா? இதோ இந்த ஆளை இப்படி பார்க்கும்போது எனக்கு வேண்டாம் தான் சொல்ல தோணுதுமா. இவ்ளோ வருஷம் இல்லாத இந்த ஒட்டு உறவெல்லாம் என்னத்துக்கு நிக்க மாட்டோம்? எங்களை கஷ்டத்துல நடு தெருவுல நிறுத்திட்டு போனதெல்லாம் நீ வேணா மறந்துருக்கலாம். ஆனா நாங்க எதையுமே மறக்கல, மறக்கவும் மாட்டோம். ஒழுங்கா வெளியே போயிடு. வெளியே போன்னு சொன்ன. அண்ணா சொல்றது கேளுண்ணா. ககன் சொல்றத கேளுடா. மாமா மாமா என்ன பண்றீங்க? ஐயோ மாமா. ககன் ககன் ககன், உன் கோவத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா. என் மேல எந்த தப்பு இல்லைனாலும் உங்களை நான் பாக்குற ஒவ்வொரு முறையும் உங்களை விட்டுட்டு போனதுக்கு உங்க முன்னாடி நான் ஒரு குற்றவாளியா தான் நின்றுட்டு இருக்கேன். கடந்த காலம் உங்களை மட்டும் இல்லடா, என்னையும் ரொம்ப காயப்படுத்திருக்கு. நான் சொல்றத கொஞ்சம் வேண்டாம். என் வீட்ல எனக்கு முன்னாடி நின்னு பேசுற தகுதி கூட உனக்கு கிடையாது. Just get lost. என்னடா சொன்ன? கெட் லாஸ்டா? இப்ப வேணா நான் போறேன், ஆனா கல்யாண மண்டபத்துக்கு நிச்சயம் நான் வருவேன். என் பொண்ணோட கல்யாணம்டா. நான் அவளுடைய அப்பா. என்னை தடுக்கிற உரிமை எவனுக்கும் கிடையாது. நீ எப்படி தடுக்கிறன்னு அதை நானும் பாக்குறேன். வாடா சரி.